ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகியானவள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் சாபம் கொடுப்பது கிடையாது. தெய்வம் என்றால் யாருக்கும் சாபம் கொடுப்பதல்ல, அவர்களின் வேலை எல்லோரையும் நல்லபடியாக வாழ வைப்பதுதான் அவர்களின் வேலையாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இன்று ஒருவருக்கு மனதார இந்த தாய் சாபம் கொடுக்க துணிந்திருக்கிறேன் என்றால் தெய்வத்தினுடைய செயல்பாடுகளை மீறிய ஒரு செயலாக இது இருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய வார்த்தைகளை முழுமையாக கேட்ட பிறகுதான் நீ எந்த ஒரு முடிவுக்கும் நிச்சயமாக வர வேண்டும் என்பதை மறந்து விடாதே என் குழந்தையே. உன் வராகியானவள் அன்பு உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள். உனக்காக வேண்டி நான் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகளை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு தான் என்றும் என்றென்றும் நான் துணை இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அம்மாவினுடைய அன்பும் அரவணைப்பும் உன் வாழ்க்கையில் எப்பொழுது நிலைத்திருக்கச் செய்யும். அத்தனை விஷயங்களையும் எதையுமே யோசித்து என் குழந்தை இனிமேலும் நீ வருந்தக்கூடாது. உன் வராகியினுடைய அன்பு ஒட்டுமொத்தமாகவே உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வமும் உனக்காக எதையெல்லாம் நடத்துகிறதோ அதை எல்லாமும் என் குழந்தை நீங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் உன்னுடைய வாழ்க்கையும் நீ நம்பிக்கைப்படுத்த வேண்டும் என்பதை மறக்காதே. வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த நாட்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த மனிதர்களினால் கிடைக்கக்கூடிய வேதனைகளும் சோதனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகச் செய்யும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என்னதான் நடந்துவிட்டது, எதற்காக தெய்வம் சாபம் கொடுத்து நிலைக்கு தள்ளப்பட்டது என்று நீ கேட்கும் அந்த கேள்விகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. சொல்லத்தானே அதாவது இதையெல்லாம் சொல்லத்தானே உன் வராகியானவள் வந்திருக்கின்றேன். பொறுமையாக கேட்டால் உனக்கு எல்லாம் தெளிவாக புரியும். பொறுமையாக கேட்டால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும். நான் இருக்கும் ஒவ்வொரு நிலையிலும் என் குழந்தை உணர்கிற எல்லா விஷயங்களும் இனி அடுத்தடுத்த மாற்றங்களை உனக்கு நடத்தி கொடுப்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் அம்மா ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என்னவாகிறது உன்னுடைய வாழ்க்கை என்பதனை சற்று ஆழமாக நீ சிந்திக்கத்தான் வேண்டும். என்ன நடக்கிறது உன்னை சுற்றி என்பதனை நீ சரியாக யோசிக்கத்தான் வேண்டும் என்பதை மறக்காதே. பல காலநிலைகளும் பல சூழ்நிலைகளும் என் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துச் சொல்லும். ஒவ்வொரு மனிதர்களையும் என் குழந்தை சரியாக அடையாளம் காண தொடங்கிவிட்டாய். யார் யார் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய உண்மையான எண்ணங்கள் என்ன, இவர்கள் நினைக்கின்ற சிந்தனைகள் என்ன என்பதையெல்லாம் என் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீ தெரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது இனிமேலும் என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் தவிர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இதிலிருந்து என் குழந்தை நீ மீண்டு வர பழகி கொண்டாய் அல்லவா? யாரையும் எளிதாக நம்மால் நம்பிவிட முடியாது. யாரையும் எளிதாக நம்மால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எதிர்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் ஒவ்வொருவனுடைய எண்ணங்களும் வெவ்வேறு விதமாக இருக்கிறது. ஒவ்வொருவனுடைய சூழ்நிலைகளும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. நேரத்திற்கு தகுந்தாற்போல செய்த தவறை கூட இல்லை என்று மறைப்பதற்காக எதையும் சொல்லி விடுகிறார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் முன்னின்று நடத்தி விடுகிறார்கள். இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பதையெல்லாம் யோசித்து கலங்கிக் கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்கிறாய் என்பதையும் மறக்காதே. இந்த வராகியானவள் நினைத்தது போல உன் வாழ்க்கை நடந்திட்ட சில விஷயங்கள் உன்னை பாதித்ததை விட உன் வராகியானவள் என்னைதான் அதிகம் பாதித்தது. உனக்கு நடந்திட்ட இது போன்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை வேதனைப்படுத்தியதை விட என்னதான் அதிகமாக வேதனைப்படுத்தியது. இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும்? இவையெல்லாம் எதனால் நடந்திருக்கும் என் அன்பு குழந்தையே என்று உன்னால் உணர முடிகிறதா? ஒரு விஷயம் தெய்வத்தின் மனதை அதிகமாக பாதித்து விட்டது என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு கெடுதலை செய்திருக்க முடியும் என்பதை நீ சிந்தித்துப் பார். எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தேவையற்ற விஷயங்களை இவர்கள் செய்திருக்க முடியும் என்பதை சற்று நீ கவனித்து, எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு, எல்லா விஷயங்களுக்கும் ஒரு புரிதல் உண்டு. அவ்வளவு சுலபமாக எந்த ஒரு விஷயத்திலும் நாம் சாபம் கொடுத்து விடுவதில்லை. ஆனால் இது போன்ற ஒரு காரியம் நிச்சயமாக நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நம்மை அறியாமலேயே கோபம் நமக்குள் அதிகமாக வந்துவிடும். நம்மை அறியாமலேயே நமக்குள் பல கஷ்டங்களும் துன்பங்களும் வந்துவிடும். ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ யோசிக்கும் இந்த நாட்கள்
உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. பல உண்மைகளையும் பல நன்மைகளையும் நான் எடுத்துச் சொல்கின்ற இந்த காலம் இனி எல்லாமுமாக உன்னை தேடி நான் வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். சில காலமாகவே உனக்கு புதிதாக பல எதிரிகள் முளைத்திருக்கிறார்கள். புதிதாக சில துரோகிகள் வந்திருக்கிறார்கள். இவர்களை எல்லாமும் என் குழந்தை அதிகமாக நினைத்து மனம் வேதனைப்பட ஒன்றும் இல்லை என்று நீ கிடப்பில் போட்டிருந்த ஒரு விஷயம். ஆனால் இவர்கள்தான் அந்த விஷயத்தை மீண்டும் நீ யோசிக்கும்படியான ஒரு நிலை வந்திருக்கிறது. இவர்களால் தான் இந்த விஷயத்தை என்னவென்று சிந்திக்கும்படியான ஒரு நிலை மீண்டும் உனக்கு வந்திருக்கிறது. நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக விட்டுவிட்டாய். ஒரு விஷயம் எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ வேண்டாம் என்று நினைத்து விட்டாய். அந்த விஷயம் எதையும் பெரிதாக கவனிக்காமல் இவர்கள் என்ன செய்தால் என்ன, நம்மை ஒன்றும் இவர்களால் அவ்வளவு பெரிதாக எதுவும் செய்துவிட முடியாது என்று நாம் நினைக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே ஒவ்வொன்றாக உனக்கு இப்பொழுது எதிராக மாறி இருக்கிறது. யார் எதையும் செய்துவிட மாட்டார்கள், இவர்களால் முடியாது என்று நினைத்தாயோ என்று அவர்கள் தான் உனக்கு எதிராக அத்தனை காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல இவர்கள். நீ எளிதாக இவர்களை எடை போட்டு விட்டாய் அல்லவா? எளிதாக இவர்களை நீ ஒருபொழுதும் நினைத்திருந்தாய். ஆனால் அவர்களின் நோக்கம் முழுக்க உன்னை அழிப்பதிலேயே இருந்து கொண்டிருக்கிறது என்னும் பொழுது இவர்களின் நோக்கம் முழுக்க உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்பதிலேயே இருக்கும் பொழுது நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னவென்று நான் தெளிவுபடுத்த வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நான் உனக்கென்று சரியாக தெளிவுபடுத்தி சொல்லிவிட வேண்டும். இவர்கள் துரோகிகளாகவோ எதிரிகளாகவோ இருப்பதை ஏன் உனக்கு தெரியவில்லை தெரியுமா? ஏனென்றால் இவர்கள் உன்னிடத்தில் பேசுகின்ற பொழுது உனக்கு கொடுக்கின்ற அந்த நம்பிக்கை தான் உன்னை இவர்களின் மீது எந்த ஒரு சந்தேகமும் வரவிடாமல் செய்துவிட்டது. இவர்களின் மீது உன் மனதிற்கு எந்த குழப்பமும் வராமல் செய்துவிட்டது. நீ ஒரு துளி அளவு கூட இவர்களை பார்த்து சந்தேகப்படவே இல்லை. உனக்கு நடக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் பார்த்து நீ கலங்கியதும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது உனக்காக நான் என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் பார்த்து செய்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களினால் உனக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது அதை நான் வேடிக்கை பார்க்க முடியாதல்லவா? அதை எல்லாமும் நான் கவனித்து கொண்டு அப்படியே விட்டுவிட முடியாதல்லவா? எதுவென்றாலும் நமக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் என்ற ஒன்று நிச்சயமாக வேண்டும். என்ன நடந்தாலும் இவர்கள், அதாவது நம்மோடு இருப்பவர்கள் நமக்கு என்ன செய்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் வேண்டும். சர்வ சாதாரணமாக வெல்லாமும் யாரையும் நீ நினைத்துவிட முடியாது என்பதற்கு ஒரு பாடம்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு இவர்களின் மூலமாக தந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கை உனக்கு இவர்களின் மூலமாக சரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் இது போன்ற ஏமாற்றம் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்துவிடக் கூடாது என்பதில் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நான் தலையிட வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. நான் தலையிடுவதன் மூலமாக உனக்கு எதிர்பாராத பல வேதனைகளும் துன்பங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கையில் பல இன்னல்களும் பல துன்பங்களும் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் கிடைக்காமல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே. அம்மா ஒரு சரியான முடிவுக்குள் வந்துவிட்டேன். அதாவது ஒருவர் எப்பொழுதும் தனக்கு நன்மைகளை செய்தவர்களை ஒரு பொருட்டாக கூட நினைக்காமல் அவர்களை தன் காலில் போட்டு மிதிக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒருவராக கூட எண்ணாமல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் கவனத்தில் கொள்ளாமல் தனக்காக உதவி செய்கின்றவர்களை எந்த விதத்திலும் பொருட்படுத்தாமல் ஒருவரால் தீமைகளை செய்ய முடிகிறதோ, யார் ஒருவனுடைய செயல்களினால் ஒருவருக்கு கண்ணீர் வருகிறதோ அவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தண்டனை பெறுவதற்கு தகுதியானவர்கள். இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இவர்களுக்கான மிகப்பெரிய தண்டனையை கொடுக்க வல்லது. அதிலும் குறிப்பாக ஒருவனுடைய கண்ணீர் துளி காரணமான இவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதுதானே உண்மை. இது போன்ற செயல்களை எல்லாம் சுலபமாக செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இருந்துவிட முடியுமா? ஒன்றும் நடக்காதது போலத்தான் கடந்து விட முடியுமா? எல்லாவற்றிற்கும் பின்னாலும் ஏதோ ஒரு விஷயம் நிச்சயமாக நடந்து கொண்டு தான் இருக்கும். எல்லாவற்றிற்கு பின்னாலும் ஏதோ ஒரு நம்பிக்கை நகர்ந்து கொண்டு தான் இருக்கும் என்பதுதானே உண்மை. இதுபோல உன்னுடைய வாழ்க்கை நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாற்றங்களையும் என் குழந்தை நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத எல்லாமும் உனக்கு இனிமே நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமே தெளிவாக நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வது போல இனி உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்து உன் மனதிற்குள் காயங்களை உருவாக்கியது என்று நீ நினைத்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் உன் அருகில் நெருங்காதபடிக்கு உனக்கு துன்பங்களை கொடுத்து இவர்களுக்கு நான் வேதனைகளை கொடுத்து விட்டேன் என்பதுதான் உண்மை.
கொஞ்சம் கூட இனி ஒருவரின் பக்கம் இவர்களால் திரும்ப முடியாது. இன்னொருவருக்கு கஷ்டத்தை கொடுக்க இவர்கள் தலைகீழாக நின்றாலும் அவர்களால் அது முடியாது என்பதை நீ புரிந்து, நாம் ஒருவருக்கு செய்தது நமக்கு திரும்ப வரும் என்ற ஒன்றை இவர்கள் நிச்சயமாக இனிமேல் புரிந்து கொள்ளப் போகிறார்கள். நிச்சயமாக இவர்கள் இவை எல்லாவற்றையும் என்னவென்று உணரப் போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த நாளிலும் நீ எண்ணுகின்ற உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை நினைத்து உனக்கு நிற்கும். இவர்களுடைய ஆட்டமும் நிச்சயமாக உன்னை சுற்றி இவர்கள் செய்த ஒவ்வொரு சூழ்ச்சிகளும் காணாமல் போகும். நல்லது நடக்க வேண்டி என் குழந்தை, நீ எதிர்வரும் நாட்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. உன் வராகியானவள் உனக்கு நிச்சயமாக எல்லாவற்றையும் செய்து தருகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நன்மைக்கே. ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.